வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு மீண்டும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. குவாலிஃபிகேஷன் நீங்க மினிமம் 10th படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய சொந்த மாவட்டம் சொந்த ஊர்லயே கூட வேலைவாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. விஏஓ அசிஸ்டன்ட் விண்ணப்பிப்பது எப்படி, முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்கலாம். அபிஷியல் வெப்சைட் tndistrict.nic.in அப்படின்றதுல சர்ச் பண்ணுங்க. டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க டச் பண்ணாலும் டைரக்டா இந்த பேஜஸ்க்கு வந்துடலாம். தமிழ்நாடு அரசு மூலியமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேலைவாய்ப்பு விஓ அசிஸ்டன்ட்டுக்காக அறிவிப்பு வெளியாயிருக்கு. உங்களுடைய மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படின்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணுவாங்க. இங்க உங்களுடைய தமிழ்நாடு மாவட்டத்தில் அனைத்து மாவட்டத்தில் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்த மாவட்டத்தில் நீங்க பார்க்க விரும்புறீங்களோ ஸோ அதில் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளா நான் சென்னை அப்படிங்கறத கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சென்னையோட அபிஷியல் பேஜ் ஓபன் ஆகும். செய்தி வெளியீடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திருத்தப்பட்ட கிராம உதவியாளர் பணிக்கான ஆள் சேர்ப்பு 2025 கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. டைரக்டா உங்களுக்கு பத்திரிகை நியூஸ் அப்படிங்கறத ஷோ ஆகும். சென்னை மாவட்ட வருவாய் அலகில் வருவாய் வட்டம் காலியாக உள்ள மொத்தம் 20 கிராம உதவியாளர் பணிகள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக நேரடி விண்ணப்பங்கள் பெற்று பணி நியமனம் மேற்கொள்வது தொடர்பாக 29/8/2000 அன்று விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. வயது வரம்பு தொடர்பான கீழ்கண்ட திருத்தங்கள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலை வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு கம்யூனிட்டி பேஸ்ல வந்துட்டு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச வயது மற்றும் அதிகபட்ச வயது என்ன அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஏஜ் லிமிட்டை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட்டா 15/10/2025க்குள்ள மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்க மறக்காம உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து சர்ச் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பிளஸ் உங்களுடைய ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.